மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிச்சயம் ஒரு நாள் நிறைவேற்றுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மசோதா நிறைவேறாததால் நாங்கள் தோற்றுவிட்டோம் என நினைக்க வேண்டாம், எங்களின் மன வலிமை அப்படியேதான் இருப்பதாகவும் கூறினார். காங்கிரசுக்கு நாட்டை பிளவுபடுத்துவது மட்டுமே தெரியும் என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். பொய்களை பரப்புவதில் காங்கிரஸ் கட்சியினர் கைதேர்ந்தவர்கள் என்றும், நக்சல்கள் தொடங்கி அத்தனை பிரிவினைவாதிகளுடன் நட்பு பாராட்டும் கட்சி காங்கிரஸ் என்றும் கடுமையாக சாடினார். மசோதா நிறைவேறியிருந்தால் தமிழகத்தின் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். திமுக ஆதரித்திருந்தால் தமிழகத்தின் குரல்கள் மேலும் வலிமை பெற்றிருக்கும். அரசியல் ஆதாயத்திற்காக சொந்த மாநிலத்திற்கே துரோகம் இழைத்து விட்டார்கள் என்றும் கடுமையாக விமர்சித்தார். பெண்கள் மசோதா முறியடிக்கப்படவில்லை, அழிக்கப்பட்டது என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டு கால போராட்டத்தை ஒரு நொடியில் உடைத்து விட்டார்கள். நாங்கள் முயற்சித்த போதும் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கோவையில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம். வேஷ்டி சட்டையுடன் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. மக்களை காப்போம், மக்களை காப்போம். அடுத்தபடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள். தமிழகத்திற்கு கடந்த 11 ஆண்டுகளில் 14 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுகவின் மோசடிகள் மீது புலனாய்வு விசாரணை நடத்தப்படும் என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். நில அபகரிப்பு, மணல் கடத்தல், போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை பாயும் என்றும் உறுதி. முதலமைச்சர் ஸ்டாலினை மிரட்டவோ பணிய வைக்கவோ முடியாது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பாஜகவின் முகமூடியாக இன்றைய அதிமுக செயல்படுவதாக துறையூர் பிரச்சாரத்தில் அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவ பாஜகவும் RSSும் முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள நினைப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நாம் வைத்த குறி தவறவில்லை, இதுதான் திமுக, இதுதான் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜகவிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றும் திருப்பூர் பிரச்சாரத்தில் அவர் கூறினார். திருப்பூர் பிரச்சாரத்தில் ரஜினி பட பாடலை பாடி பாஜகவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதிராஜனடா. அந்த பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடட்டா? என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா. வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. இதைத்தான் இப்ப தமிழ்நாடே பாடுது. தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெல்லும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எங்கள் கூட்டணி அற்புதமான கூட்டணி, இயற்கையான கூட்டணி என்றும் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் பேசினார். எதிர்வரும் தேர்தல் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான தேர்தல் என EPS பேச்சு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக மாற்றப்படும் என்றும் உறுதி. சரித்திர மசோதாவை தோற்கடித்துள்ளனர் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பெண்களின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கக்கூடாது என்றும் நினைக்கின்றனர் என்றும் கோவை என்டிஏ பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து என்ன பயன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல் பொருள் இலவசம் தந்து தமிழினத்தை கேவலப்படுத்துவதாகவும் காரைக்குடி பிரச்சாரத்தில் அவர் விமர்சித்தார்.
பெரம்பூர் தொகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் நடந்த ஆலோசனையில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவேக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் தந்தி டிவி நடத்தியுள்ள பிரம்மாண்ட கருத்து கணிப்பு 3வது கட்டமாக 50 தொகுதிகளின் முடிவுகள் வெளியாகின. முழு விவரங்களை தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் QR கோடை ஸ்கேன் செய்து தந்தி டிவி யூடியூப் பக்கத்தில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மொத்தம் 60% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,360 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஈட்டி எறிதல் நட்சத்திரங்களான நீரஜ் சோப்ரா மற்றும் சுமித் அன்டில் துரோணாச்சாரியா விருது பெற்ற பயிற்சியாளர் நாவல் சிங் மீது இந்திய விளையாட்டு ஆணையத்திடம் புகார். மன ரீதியாக துன்புறுத்துவதாகவும் குடும்பத்தினரை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் சரக்கு கையாளும் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்ததால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் அவதியடைந்தனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரும் திங்கட்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி அணி. 176 ரன்கள் என்ற இலக்கை 19.5 ஓவர்களில் எட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெற்றது.